சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்ஜிஎம் டாக்டரின் நேரம் நிகழ்ச்சியில் நம்மளோட கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே தீர்வளிக்கிறதுக்கு நம்ம எம்ஜிஎம் ஹெல்த் கேர் அண்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கீர்த்தி மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன். ஸோ மேம், ஃபர்ஸ்ட் பேசிக்கலி ஆன்காலஜி அண்ட் ஆன்கோபிளாஸ்டின் அண்ட் அந்த பேசிக் டிஃபரன்சியேஷன் பிட்வீன் டூ டேர்ம்ஸ் மேம். ஸோ ஆன்காலஜினா புற்றுநோயை பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் படிப்பு எல்லாமே போகும். ஸோ ஆன்காலஜி மீன்ஸ் கேன்சர். ஓகே. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட். பிளாஸ்டி வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி, இட் இஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ ஆங்கோபிளாஸ்டின்னு கொண்டு வரும்போது ஒரு மார்பில் வந்து கட்டி இருந்ததுன்னா இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி எடுக்கும் போது நம்ம திருப்பி டிஷ்யூஸை வச்சு ஜாயின் பண்ணி அந்த கேப் டிஃபெக்டை வந்து கவர் பண்ணணும். So that becomes a plastic surgery. So that is what we mean by oncoplastic. Okay, so அது ஒரு type of plastic surgery. It's a type of plastic surgery. Okay. So how we say it na oncoplasty பண்ணும்போது suppose for example மார்பில் வந்து ஒரு கட்டி இருக்கு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கட்டி இருக்குன்னா மார்பு ஃபுல்லா எடுக்க தேவையில்லை. ஓகே. ஸோ நம்ம அந்த கட்டி எடுக்கும் போது அந்த பிரெஸ்டுக்குள்ள ஒரு டிஃபெக்ட் இருக்கும், அது அப்படியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஷேப் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய ஓன் பாடி டிஷ்யூஸ் பேக்லேருந்து வயர்லேருந்து வி டேக் இட் அண்ட் ஃபில் தட் கேப், தட் பிகம்ஸ் அ பிளாஸ்டிக் ப்ரொசீஜர். ஸோ தட் இஸ் வாட் வி மீன் பை ஆங்கோபிளாஸ்டி. ஓகே மேம். ஸோ இப்போது காமனாக வந்து பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்ன அண்ட் அது என்ன ரீசன்ஸ்னால ஒருத்தவங்களுக்கு வந்து வரலாம் மேம்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்புடைய புற்றுநோய் பார்க்கும்போது இட் இஸ் அப்நார்மல் டிஷ்யூ டெவலப்மெண்ட். எதனால வருதுன்னு எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியல. ஓகே. ஓகே. நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், இதனால இருக்கலாம். இட் கேன் பி ஜெனட்டிக்ஸ், இட் கேன் பி என்வாயர்மெண்டல், இட் கேன் பி டியூ டு லைஃப் ஸ்டைல். பட் பின் பாயிண்ட் பண்ணி இதனால தான் வந்திருக்குன்ட்டு யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ வாட் வி மீன் பை பிரெஸ்ட் கேன்சர், இஃப் யூ லுக் அட் த பிரெஸ்ட், இப்போ பிரெஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நிப்பிள் இருக்கும், நிப்பிள்க்கு அடியில் டியூப்ஸ் இருக்கும், தென் பிரெஸ்ட் கிளான்ஸ். ஸோ நிப்பிளில் டியூப்ஸில் இல்லாட்டி கிளான்ஸில் வந்து அப்நார்மல் டிஷ்யூ டெவலப்மெண்ட் வர டைமில் வி கால் இட் கேன்சர். ஓகே. பிரெஸ்ட் கேன்சரில் வந்து ப்ரீ கேன்சர் செல்ஸும் முடிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வி ஐடென்டிஃபை சேஞ்சஸ் இன் த பிரெஸ்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் அ கேன்சர் as well. ஓகே. So any abnormal tissue that is growing out of proportion and forms cancerous cells is a breast cancer. ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர்ன்றது எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது மேம்? இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்டில் 10 years ago, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லும் போது யூஸ்வலாக மெனபாசல் விமனில் தான் பார்த்த வியாதி. But nowadays we see it as early as late 20s, early 30s. There is a shift in the trend of breast cancer. அவ்வளோ ஜாஸ்தியாக யங் ஏஜில் பார்க்குறதில்ல, பட் we do see it from late 20s onwards. And it goes up right to 70, 80 until. ஓகே மேம். ஸோ இப்போ மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மித்தா இல்லை இஸ் இட் ட்ரூ? அது கோஇன்சிடென்ட் மாதிரியா இல்லை இஸ் இட் ட்ரூ மேம்? When we have to calculate how much of breast cancer is there. இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா they say 1 in 28 women get diagnosed with breast cancer. அதே மாதிரி ஸ்டேட் வைஸ் அர்பன் சிட்டி ரூரல் சிட்டிக்கு போகும்போது அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஓகே. ஓகே. பட் as we go, we're almost at a point where we say 1 in 8 women are going to get diagnosed with breast cancer. That is how common it is. இப்போ மெனபாஸாக இருந்தாலும் ப்ரீ மெனபாஸாக இருந்தாலும் there are a lot of women coming in with abnormal changes in the breast. Lifestyle modification இருக்கலாமா, இல்லை நம்மளுக்கு வந்து diagnostic testing வந்து ஜாஸ்தியாக இருக்கா, we don't know which one it is. இப்போது ஒரு 30 years 40 yearsக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ன்ட்டு என்னென்னு யாருக்குமே தெரியல. Not a lot of people were doing master health checkup, not a lot of people were doing testing. பட் பாட்டிக்கு ஏதோ ஒரு கட்டி இருந்தது, என்னன்னு தெரியல, அது மூலியமா she died. That is what you will hear. But nowadays from early age we start testing. That can be one reason why we are identifying cancer a lot more. The second thing is lifestyle. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து canned food, tinned food, working from home, so sedentary lifestyle. நிறைய பேர் வந்து we all travel mostly by closed doors, whether it is a bus or a car or whatever it is, there is no sunlight exposure.
vitamin D becomes low. Vitamin D goes low, a lot of hormonal imbalances in the body. So these are things that can cause breast cancer or increase the risk for breast cancer. ஓகே மேம், எத்தனை டைப்ஸ் ஆஃப் breast கேன்சர் இருக்கு? ஸோ breast cancerலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கலாம். ஓகே, மெயின் திங் இஸ் there are certain markers that we do called the estrogen, progesterone, HER2. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி வியாதின்னு பார்த்த பிறகு தான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பொண்ணு அட்வைஸ் பண்ண போகிறோம்னு சொல்ல முடியும். ஸோ ஈச் கேன்சர் இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ நவடேஸ் இப்போ வந்து breast cancer எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா we have to start there before we know what is the type. ஸோ ஒருத்தவங்க வந்து ஸ்க்ரீனிங்காக வந்திருக்காங்க, சிம்டம்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அம்மாவுக்கு இருந்திருக்கு, பாட்டிக்கு இருந்திருக்கு, இல்லாட்டி ஒர்க் ஆஃபீஸில் கொலீகுக்கு இருந்திருக்கு, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு பீப்புள் கம் இன் ஃபார் ஜஸ்ட் அ ஸ்க்ரீனிங் without any trouble in the breast. And then you identify a lump in the mammogram. So at that time we do a biopsy. Biopsy is a tissue. நம்ம அந்த கட்டிலேருந்து ஒரு சின்ன நீடில் மாதிரி உள்ள போட்டு சதை வெளியில் எடுத்துட்டு டெஸ்டிங் காமிப்போம். தட் இஸ் வாட் வி கால் அ பயோப்சி. அந்த டெஸ்டிங்கில் தான் இது ஆக்சுவலாக புற்றுநோயா இல்லை வேற வியாதியாக இருக்கலாமான்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்றாப்புல தான் வி ப்ரொசீட் வித் ட்ரீட்மெண்ட். ஓகே மேம், இப்போ breast கேன்சரில் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்களே நிறைய டைப்ஸ் இருக்குன்னு, அதில் ஏதாவது லைக் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? ஏதாவது ஒரு டைப், எனி ஒன் டைப் மேம்? There's no one type that we will say it is dangerous. Okay, breast cancer in சொல்லும்போது it is far less aggressive compared to other cancers in the body first. Okay, then it depends on the stage. Okay, so டைப்பும் இருக்கு சொன்ன மாதிரியே. டைப் தவிர ஸ்டேஜிங் தான் முக்கியம். இப்போ ஏர்லி ஸ்டேஜில் வராங்களா அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்களா, that is what matters most. So everybody's heard in cancer there is stage 1, stage 2, stage 3, stage 4. So in breast cancer, when you say stage 1 and stage 2, you're looking at very good outcomes compared to somebody who gets diagnosed at stage 3 or stage 4. So that will matter more. அது தவிர மறுபடியும் புற்றுநோயில் மட்டும்தான் ஸ்டேஜ் 0ன்னு சொல்லுவோம். That is precancerous, what we call DCIS, and it is the only disease where you can identify stage 0 as well. And treatment will vary. ஸோ இப்போ ப்ரீ கேன்சரஸ்ன்றது ஹவு வில் யூ ஃபைண்ட் அவுட் மேம்? என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அந்த டைமில் பாடியில்? ஸோ சிம்டம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கேன் ஆல் ஓவர்லேப். இப்போ காமனாக நம்ம பார்க்குற சிம்டம்ஸ் வந்து கட்டி இல்லாட்டி காம்புலேருந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் வந்திருக்கு, வீக்கம் இருக்கும், இல்லாட்டி ஸ்கின் மேலே ஏதாவது ஒரு சேஞ்ச் பார்த்துருப்பாங்க. தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சைன்ஸ் வி சி வென் சம்படி கம்ஸ் வித் அ சஸ்பிஷியஸ் லம்ப். பட் when we see something like this we have to get tested. இப்போ இது தவிர காமனாக கிளினிக்கில் வர்றது வந்து பெயின். அண்ட் பெயின் இஸ் நாட் யூஷுவலி அ சைன் ஆஃப் கேன்சர். ஓகே ஓகே, இப்போது பெயின் எனக்கு தொடர்ந்து இருக்கு, மாதக்கணக்கில் இருக்குது, பீரியட்ஸ் டைமில் ஜாஸ்தியாக வருது. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் திங் தட் women ஃபேஸ் அண்ட் தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் கேன்சர். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து கட்டி ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் பெயின் இல்லை, அதனால தான் நான் விட்டுருக்கேன். But most cancerous lumps are not painful. So that is where symptoms can overlap. ஒருத்தவங்களுக்கு breast cancer இருக்குன்றதை எந்த ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்க முடியும் மேம்? So in this stage there's two ways we can do screening for breast cancer. Okay, இப்போ வீட்டிலே தானாவே செக் பண்ணுறது ஒன்று, that is what we call self breast examination. Self breast examination வந்து யூஸ்வலாக 18 இயர்ஸ்லேருந்து பண்ண சொல்லுவோம். Okay, the whole purpose is ஏதாவது இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு கிடையாது. இட் இஸ் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நார்மல். ஓகே ஓகே, ஸோ 18 இயர்ஸ்லேருந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது என்னோட உடம்புக்கு என்ன நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஏதாவது புதுசாக வந்திருக்கா, ஏதாவது அப்நார்மலாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் அ வெரி ஈஸி வே டு ஐடென்டிஃபை சேஞ்சஸ் இன் த breast. And that is usually advised to be done after the menstrual cycle. Okay, so from the week after you finish your menstrual cycle, on the time la vandu the breast tissues are less
inflamed, less swollen, less painful. It's easy to examine. We don't advise to do it before. So every month you keep examining, then you know, okay, இதுதான் எனக்கு normal. So ஏதாவது புதுசா வந்திருக்குனா, abnormal வந்திருக்குனா, it has to get tested. Whether it is cancer or not cancer, you have to test it.